ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் கரண்ட்டில் நம்மளுக்கு வருமானம் தரக்கூடிய பல வகையான வருமானம் தரக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த விவசாய நிலத்தான் பார்க்க போகிறோம். இந்த விவசாய நிலம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதுக்குள்ள என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸுக்கு உண்மை ஒன்றா பார்க்க முடியும். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு 11 ஏக்கர் மாந்தோப்பு தாங்க. நல்லா வருமானம் தரக்கூடிய கரண்ட்டில் சரியான ஈல்டு தந்துருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாந்தோப்பானது எங்கே லொக்கேட் ஆகி பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து திண்டுக்கல் போகக்கூடிய மெயின் பஸ் ரூட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ரெட்டியாச்சத்திரன்ற ஊருக்கு மிக அருகாமையில் வந்து இந்த தோட்டமான நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 11 ஏக்கரில் பகுதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாமரம் வச்சுருக்காங்க. மாமரம் நல்ல காய் காய்ச்சிருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நான் ஒவ்வொரு மரத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காய் இருக்குன்றது. நல்ல டேஸ்டான காஸ்ட்லியான இன்றைக்கி நல்ல மக்கள்கிட்ட எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல மாந்தோப்பு தான் இவங்க வச்சுருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு மாங்காயோட வகைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செந்தூரா பழம் சொல்லுவாங்க, செந்தூரா மாங்காய் சொல்லுவாங்க. அந்த மாமரம் தான் வச்சுருக்காங்க. இதில் ஃபுல்லாக பகுதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செந்தூரா காயும் ப்ளஸ் நம்மளுக்கு நாட்டு மரமே வச்சுருக்காங்க. கரண்ட்டில் நல்லா ஈல்டு கொடுத்துக்கக்கூடிய தோட்டத்தங்க தோட்டம். இது போல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் வந்து ஒருங்கிணைந்த நிறைய விவசாயம் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த விவசாயத்தில் இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செங்காந்தல் மலர் வந்து நம்மளுக்கு விவசாயம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்ணுவலி கிழங்குன்னு நம்ம கிராமத்து சைடு சொல்லுவாங்க. நல்ல மருத்துவ குணம் உடைய எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கிலோ 4000 to 5000 வரைக்கும் இந்த செடியானது, இதில் வரக்கூடிய விதையானது நம்மளுக்கு வந்து விலை போதுங்க. கரண்ட்டில் பகுதியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செங்காந்தல் மலர் தான் பண்ணியிருக்காங்க. கண்ணுவலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியான வருமானம் தரக்கூடியது. இதை பற்றின விஷயம் தெரிஞ்ச நம்ம பையர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு இதை பற்றின ஐடியா தெரியும். கரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4000 ரூபா வரைக்குமே செங்காந்தல் டு 5000 வரைக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு விலை போகுதுங்க. நல்ல மருத்துவ குணமுடைய நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய செங்காந்தல் மலர் தான் இதில் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா இன்னொரு பகுதியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முருங்கை சாகுபடி ப்ளஸ் வாழை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 வீட்டு தேவைக்கான தென்னை மரம் வச்சுருக்காங்க. இதில் நம்மளுக்கு வேலையாட்கள் இந்த 11 ஏக்கரை பராமரிக்கக்கூடிய வேலையாட்கள் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு உள்ள ஒரு ஓட்டு வீடுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சுத்த செம்மண் பூமி. வீடியோவில் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு செம்மண் இருக்குன்றது. இதில் வந்து ஒரு 6 வகையான விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாந்தோப்பு, ரெண்டாவது செங்காந்தல் மலர் கண்ணுவலி கிழங்கு சொல்லுவாங்க, அது ஒன்று. மூணாவது பார்த்திங்கன்னா சப்போட்டா, நாலாவது முருங்கை, அது ஒரு 2 ஏக்கர் பக்கம் முருங்கை பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி பார்த்தா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா ப்ளஸ் நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய விவசாயம் பண்ணி ஒருங்கிணைந்த பண்ணை தாங்க இந்த பண்ணை. இதை பார்த்துக்கிறீங்களா பார்த்தீங்களா. அடுத்த பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே தக்காளி தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. தக்காளி பூராவே நம்மளுக்கு இது இளஞ்செடி நட்டு இப்போ ஓரளவுக்கு காப்பில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. இதற்கு பின்னால் பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் பழம் வந்து பழுத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தக்காளி தோட்டத்துமே நான் பார்ப்பீங்க பார்த்தீங்களா. அது ஃபுல்லாக இளஞ்செடி போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக போட்டு நல்லா ஈல்டு கொடுத்துக்கக்கூடிய தக்காளி செடி ப்ளஸ் வெங்காயம் போட்டிருக்காங்க, கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. 1 by 1 இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்க A to Z நம்மளுக்கு வந்து 1 by 1 உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தக்காளி தாங்க, ஃபுல்லாக தக்காளி தான். மாமரம், இப்போ மாமரத்தை பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய காயை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவில் நல்லாவே 1 by 1 ஒவ்வொரு மரத்தையுமே காட்டிருக்கேன் எந்த அளவுக்கு வந்து இதில் வந்து ஈல்டு வந்து இருக்குன்றது. ப்ளஸ் தக்காளிங்களா, இந்த தக்காளி அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கத்திரிக்காய் நடவு பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு கத்திரிக்காய். இது போக இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஏக்கர்லேயும் கத்திரிக்காய் தான் பண்ணியிருக்காங்க. கத்திரிக்காய் ஃபுல்லாகவே நல்லா காய்ச்சிக்கு இருக்கக்கூடிய கத்திரிக்காய் தான். அதை நான் வந்து வீடியோ வந்து வெயில் ஓவராக இருந்தாலும் அந்த ஏரியாவில் போய் வீடியோ எடுக்க முடியல. ப்ளஸ் நம்மளில் வந்து 2 போர் அமைச்சிருக்குங்க.
அப்புறம் ஒரு 1000 லிட்டரு தண்ணீர் தொட்டி அமைஞ்சிருக்கு, ப்ளஸ் ஒரு கிணறு. அந்த கிணத்து தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணிங்கன்னா, விவசாயம் தான் வாழ்வாதாரம், விவசாயம் தான் எல்லாமே நினச்சி நம்ம விவசாயம் தான் பண்ணணும்னு அக்ரிலேண்ட் தேடுற எல்லா பையருக்குமே இந்த இடம் சூட்டபிள் ஆகும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டீங்க, அப்படியே உங்களுக்கு பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வேலையாட்கள் வந்து தக்காளி கொடிக்கு வந்து கயிறு கட்டிக்கிருக்காங்க, அந்த தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இடத்துல பலதரப்பட்ட விவசாயம் பண்ணுறாங்க. இதற்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 17 லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க. விலை வந்து நெகோசியபிள் தான், ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க. விலை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து விலையை குறைச்சி நம்ம பேசிக்கிடலாம். நீங்கள் நேரில் வாங்க, இடம் பிடிச்சிருந்தா நேரடியாக ஓனர்கிட்ட, சிங்கிள் ஓனர் சிக்னேச்சர் தான், சைன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய நம்ம ஓனர்கிட்ட நேராக உட்காந்து பேசி விலையை கம்மி பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து குறைச்சி நம்ம பேசிக்கலாம். ஓகே, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.